சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ரெட்ரோ திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ரெட்ரோ திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டை வந்து படத்தில் நடிக்கிற ஒருத்தர் வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலாமா? சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் ரெட்ரோ. இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? பல பேர் சொல்வது என்னன்னா, குட் பேட் அக்லி திரைப்படத்தோட சேர்ந்து தான் வந்து ரெட்ரோ திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது. ஒரே நாளில் மோதிக்கொள்ள போகிறது. ஏன்னா வந்து ரெட்ரோ திரைப்படத்தோட டீசர் எண்டிங்கில் வந்து அஃபிஷியலாக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து சம்மர் விடுமுறைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை வந்து சம்மர் விடுமுறைக்கு வந்து ரிலீஸ் ஆவதால் வந்து இந்த திரைப்படம் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோடு ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருந்தது. அது எல்லாத்துக்கும் விடை கொடுக்குற விதமாக அஃபிஷியலாக படத்தில் நடித்திருக்க ஒருத்தர் வந்து இந்த திரைப்படம் வந்து மே 1ஆம் தேதி கோடை விடுமுறையை முன்னிட்டு வெளியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, மே 1ஆம் தேதி கூலி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான்லேயும் இருக்காங்க. ஆனால் கூலி திரைப்படம் ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆவதற்கான பிளான்லேயும் இருக்குது. 2 டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை குட் பேட் அக்லி திரைப்படம் வருவதால் கூலி திரைப்படம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் கூலி திரைப்படம் ஒரே நாளில் மோதிக்கொள்ளும். அப்படி இல்லைன்னா வந்து ரெட்ரோ திரைப்படம் கூலி திரைப்படம் ஒரே நாளில் மோதிக்கொள்ளும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில்